வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இன்று பாராளுமன்றத்தில் நடந்த சில முக்கிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு சிறிய நேரம்தான், எனவே தயவு செய்து அன்பார்ந்தவர்களே இந்த காணொலியை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை தொடர்ந்து இந்த காணொலியை உற்று நோக்கி அவதானியுங்கள். அதற்கு முன்பதாக இந்த காணொளியை நீங்கள் இதுதான் முதல் தடவையாக நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அப்படியே ஒரு பெல் பட்டனை அப்படியே விட்டுட்டு ஒரு லிங்க் கொடுத்து விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தொடர்ந்து வரும் காணொளிகளை இதன் மூலமாக நீங்கள் காண தவறாது இருப்பீர்கள். தொடர்ந்து வரும் காணொளிகள் உங்களை உடனடியாக நேரடியாக வந்து சேரும் என்பதை உங்களுக்கு அன்புடன் அறிவித்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் தரும் ஆதரவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு வாருங்கள் காணொளிக்குள்ளே பார்ப்போம். இந்த காணொளியிலே நாங்கள் இன்று முக்கியமான விடயம் ஒன்றை இதிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சி, அர்ச்சுனா ராமநாதன் சுயேட்சை குழு, அத்தோடு மலையக மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜீவன் தொண்டமான் அவர்களும் இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று பாராளுமன்றத்திலே அரசியல் அமைப்பு பேரவை குழுவிலே வந்து ஒரு எதிர்கட்சியை சார்ந்த ஒருவர் தமிழ் பிரதிநிதி ஒருவர் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அதற்காக 3 தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதிலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும், தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்களும், மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜீவன் தொண்டமான் அவர்களும் 3 பேரும் தெரிவு செய்திருந்த இனம் 3 பேரில் ஒருவரை தெரிவு செய்யலாம் என்று, ஆனால் ஒருவரும் ஏக பிரதிநிதியாக ஒருவரையும் தெரிவு செய்யாத பட்சத்தில் இது வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பொழுது அந்த வாக்கெடுப்பிலே ஒரு முக்கிய நிகழ்வு, ஒரு விட்டுக்கொடுப்பு நடந்திருக்கின்றதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த வாக்கெடுப்பிலே போவதாக முடிவு செய்ததும் முன்னாள் மருத்துவரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த போட்டியிலிருந்து நான் விலகுகின்றேன் என்று ஒரு விட்டுக்கொடுப்பை செய்து வடக்கையும் கிழக்கையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரி தமிழரசு கட்சியினுடைய இந்நாள் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அந்த விட்டுக்கொடுப்பை செய்திருந்தார். எனவே அவர் அந்த விட்டுக்கொடுப்பை செய்திருந்தபடியினால் ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையிலே வாக்கெடுப்பு நிகழ்ந்தது. இந்த வாக்கெடுப்பிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு வாக்கினால், அதாவது 11 வாக்குகள் அவர் பெற்றிருந்தார். ஜீவன் தொண்டமானவர்கள் 10 வாக்குகள் எடுத்திருந்தார். எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த நியமனத்துக்கும் இந்த தெரிவுக்கும் முக்கிய பங்குதாரராக காரணமாக இருந்தவர் முன்னாள் மருத்துவரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக பெரும் ஒரு விட்டுக்கொடுப்பை செய்து ஸ்ரீதரன் அவர்களை இந்த தெரிவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தார். பல்வேறுபட்ட காரணங்கள் இதுக்குள்ளே இருக்கின்றது. இந்த விட்டுக்கொடுப்புகளிலே அவர்கள் இன்று 2 பேரும் முதல் முறையாக கையிலாக கொடுத்து ஒருவர் வாழ்த்தி பாராட்டுதல்களும் தெரிவித்திருந்த வாழ்த்துக்கள். நாங்களும் அதனை வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். இது போன்ற விட்டுக்கொடுப்புகளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்னும் அனைவரும் செய்வார் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இதே விட்டுக்கொடுப்பை ஸ்ரீதரன் அவர்கள் செய்திருப்பாரோ? ஒருபோதும் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விட்டுக்கொடுப்பை செய்திருக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும், இதற்கு ஒரு உதாரணம்தான் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு 2 பேர் போட்டியிட்ட பொழுதும் கூட ஸ்ரீதரன் அவர்கள் இல்லை சுமத்ரன் அவர்கள் போட்டியிட்டு தெரிவாகட்டுக்கும் அல்லது ஸ்ரீதரன் அவர்கள் போட்டியிட்டு
தலைவராகட்டும் என்று சொல்லி சுமத்ரன் அவர்களும் விட்டுக் கொடுக்கவில்லை, ஸ்ரீதரன் அவர்களும் விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த நிகழ்வு இன்று வரை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவி என்பது வழக்கு வரைக்கும் இன்று நீதிமன்றம் வரை இன்று நீடித்து செல்கின்றது என்பதை நாங்கள் அறிந்தது, உணர்ந்தது. எனவே இந்த விட்டுக் கொடுப்பை அவர் செய்திருக்க மாட்டார். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த விட்டுக் கொடுப்பை செய்ததன் நிமித்தமாக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. 3 பேர் வாக்கெடுப்புக்கு சென்றிருந்தாலும் ஸ்ரீதரன் வந்திருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய கணிப்பு அவர் 10, இவர் 11. அந்த நிலையிலே 3வது நபரும் போட்டியில் இருந்திருப்பாரா இருந்தென்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் வந்திருக்க முடியாது, ஸ்ரீதரன் அவர்களும் வந்திருக்க முடியாது. இதுக்கு ஜீவன் தொண்டமான் அவர்கள் மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் மாத்திரம்தான் தெரிவு செய்யப்பட்டிருக்க முடியும் என்பதையும் இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த விடயங்கள் எந்த விடயங்கள்லையும் நாங்கள் சில நல்ல விடயங்களுக்கு எங்களோட மக்களுக்கு நன்மை வரக்கூடிய விடயமாக இருந்தால் விட்டு கொடுப்போல் செய்கிறதில் எந்த வித பிழையும் இல்லை. அவர் ஏற்கனவே ஸ்ரீதரன் அவர்கள் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார். கல்வி ரீதியான ஆளுமைகள் என்பது வேறு விடயங்கள். ஆனாலும் அவர் 3 முறை பாராளுமன்ற அனுபவங்களை ஏற்கனவே கடந்து 4வது முறை வந்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் பாராளுமன்ற விடயங்கள் தொடர்பான அனுபவங்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் அரசியலமைப்பு தொடர்பான சில அனுபவங்களும் அவருக்கு இருக்கலாம் என்ற ரீதியிலேயும் இந்த சந்தர்ப்பத்திலே இதற்கு அவர் தெரிவாகும் என்றும் சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அல்லது இது நாங்கள் 2 பேரும் போட்டியிட்டால் நாங்கள் வர முடியாது என்ற சூழ்நிலையிலையும் அந்த விட்டுக் கொடுப்பை செய்திருக்க முடியும். அந்த வகையிலே நாங்கள் இந்த விடயத்திலே எல்லோரையும் பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம். அத்தோடு கூட இன்று சத்தியலிங்கம் அவர்களும் தன்னுடைய கன்னியுரையிலே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது தான் இந்த நாட்டினுடைய தேசியத்தையோ அல்லது இந்த நாட்டினுடைய தேசிய கொடியையோ தேசிய கீதத்தையோ நான் மதிக்கின்றேன், ஆனால் அவைகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு முக்கிய விடயத்தை இன்று வடமாகாண வவுனியா மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட திரு சத்தியலிங்கம் அவர்கள் இந்த கருத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாட்டினுடைய தேசிய கொடி, இந்த நாட்டினுடைய தேசிய கீதம் என்பவைகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் நாங்கள் இந்த நாட்டினுடைய தேசிய கொடியையும் இந்த நாட்டினுடைய தேசியத்தை தினங்களையும் நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாடு என்ற வகையிலே இது இனவாதங்களுக்கு அப்பால் கடந்து நாங்கள் தொடர்ந்து பரம்பரையாக நாங்கள் தகப்பன் வழி, அது பூட்டனார் வழி முதல் கொண்டு நாங்கள் இந்த அடக்குமுறை, எங்களுடைய தேசிய சுதந்திரங்கள் தொடர்பான அடக்குமுறைகளுக்குள் உட்பட்டு வளர்ந்தபடினால் எங்களுக்குள்ளே இந்த தேசிய ரீதியாக நாங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறோம், அடக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விதத்திலே அவருடைய கருத்து அமைந்திருந்தது என்பதை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதுவும் ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு காணொளியிலே நாங்கள் தொடர்ந்து வருகின்ற காணொளியில் மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம். மறக்க நீங்கள் தவறாதீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய விட வேண்டாம். தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வரும் காணொளிகளை நீங்கள் விரைவாக உங்களை சென்றடைய அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கேட்டு உங்கள் ஆதரவுகளுக்கும் உதவிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.